ஏன்னா உண்மையிலேயே என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம்னா என்னன்னே தெரில, யாருக்குமே தெரில. யாருக்குமே தெரியாமல் ஞானம்னுட்டு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி அதை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏதோ ஒரு கற்பிதமாக, கற்பனையாக ஏதோ ஒரு ஸ்டேட்டு ஞானம்னா இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லி நாமளே கற்பிதம் பண்ணி வச்சிருக்கோம். உண்மையிலேயே ஞானம்னா என்னன்னே தெரியாது யாருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஞானம்னா என்னங்கிற ஸ்டேட்மெண்ட்டே இது வரைக்குமே இல்லை, எங்கேயுமே பார்க்கல. தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கிறாங்க, எல்லா இடங்களையும் தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்காங்க. உண்மையிலே ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான், ஓ இதுதான் ஞானமா, இதுக்கு தான் இந்த சுற்றி இருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் உண்மையிலே ஞானம்னு என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும். இதனால நம்ம ஞானம்னா என்னன்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு அட்ரஸ் தெரிஞ்சுன்னா நம்ம கரெக்டாக போய் நிற்கலாம். அட்ரஸே தெரியலைன்னா எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனையாவது சுற்றுலையோ கண்டுபிடிச்சி தற்செயலாக கண்டுபிடிச்சா தான் உண்டு. உண்மையிலேயே கரெக்டான அட்ரஸ் இருந்துன்னு சொன்னால் ஈஸியாக யார் வேணாலும் கண்டுபிடிச்சிடும். இப்போ இப்போ இன்றைக்கி ட்ரெக்கிங் காலையில் போனோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஈஸியாக போக முடியும். அதுக்கு மேலெலாம் போக முடியாது. 4 ஸ்டேஜெல்லாம் போகவே முடியாது. பிறகு ஒருத்தர் அதில் தெரிஞ்சவரை பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி மார்க் பண்ணி இப்போ எல்லாம் பெயிண்ட் தடவி விட்டோம். இப்போ யாரும் ஒரு குழந்தை கூட போயிட்டு வந்தலாம். 4வது ஸ்டேஜ் வரைக்கும் அது எல்லாமே போயிட்டு வந்தோம். இல்லைன்னா நம்ம என்ன தடுமாறிட்டு எங்கேயோ போக வேண்டியிருக்கும். போகிற ஒரு பாதை திரும்புகிற ஒரு பாதைன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு சரியான உண்மையிலே அது என்ன ஞானம்னா என்னன்னா எல்லாருக்குமே ஈஸி தான். உண்மையிலே எல்லாருக்குமே ஞானம் தான் தேவை. எல்லாருமே ஞானத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு பேரில் தேடிக்கிட்டு இருக்கு, மன நிம்மதிங்கிற பேரில் தேடுறாங்க. மன நிம்மதி தேடாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? எல்லாருமே மன நிம்மதியை தான் தேடுறாங்க. ஞானத்தினுடைய இன்னொரு பேர் அதுதான். பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும். இது எல்லாம் ஞானத்தினுடைய உண்மையிலே எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறாங்க. புத்தர் கூட அந்த இடத்துல தப்பு தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலே எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறாங்க. ஆனால் இன்னொரு பேரை சொல்லி ஏதோ பேரை சொல்லி தேடுறாங்க. வேற ஏதோ ஒரு அந்த பேருக்கும் மேட்ச் ஆகலை.